76 பாருங்கள். த சேலரி ஆஃப் ஏபிசி. ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். இதுக்கான ஆன்சர் 12,000. ஸோ இதுக்கான ப்ரீஃபான வீடியோலாம் இன்னொரு வீடியோவில் போட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 3 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ. இதோட எல்சிஎம் வந்து 2400. ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னாலே ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆன்சர் வந்துட்டு என்னது 40. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு 15 வர மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மொத்தம் 11 பேர்ஸ் வந்துட்டு இதில் இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்துட்டு இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பிஎஃப்எஸ்ஏ பிஎஃப்ஏஎஸ். ஓகேவா? ஸோ பிஎஃப்ஏஎஸ் அப்படிங்கிறது வந்து பாலிஃப்ளூரோ ஆல்கைன் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு கரெக்டு. இட் இஸ் யூஸ்டு இன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ அப்போ தப்பு. இது வந்துட்டு எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ் அப்படிங்கிறப்போ இது கரெக்ட். ஓகேவா? ஸோ ஹியூமன் பாடியில் எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸாக இருக்குது. ஸோ அப்போது 1 and 3 வந்துட்டு கரெக்டு. So option C. Okay, so next one, the biological oxygen demand is the amount of dissolved oxygen required by microbes in water. So option A தான் இதுக்கான ஆன்சர். So next question, சம்ப்ரான் அகிடேஷன். ஸோ சம்ப்ரான் வந்துட்டு யார்? காந்திஜி தான் வழி நடத்தியிருப்பார். அதே மாதிரி ஹோம் ரூல் மூமெண்ட் தான் வந்துட்டு பாலகங்காதர திலக்கோ அன்னி பெசண்ட்டோ வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இது மூணுமே வந்துட்டு தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாலா ஹர்தயால் தான் வந்துட்டு கதர் பார்ட்டி. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இன் தூத்துக்குடியின் தமிழ்நாடு சுப்பிரமணிய சிவா கேம்பைன்ட் ஃபார் ஸ்ட்ரைக் இன் 1908. ஓகேவா? ஸோ 1908 அப்போ எந்த மந்த்லேருந்துன்னு கேட்குறாங்க. February 23 March 13 வரைக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ணல் காந்தியடிகளோட டேட்டு வந்துட்டு January 30. பர்த் அனிவர்சரி ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் January 23 கரெக்டு. அதே மாதிரி அம்பேத்கரோட பர்த் அனிவர்சரியும் வந்துட்டு April 14 கரெக்டு. சர்தார் வல்லபாய் பட்டேலோடது October 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. October 31 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ 4 வந்து தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ 1, 2, 3 இது மூணுமே வந்துட்டு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஸ்டேஜஸ் இந்த எனாக்மெண்ட் ஆஃப் பட்ஜெட் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு இதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரூட்டனிட்டி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பாசிங் ஆஃப் அப்ரோப்ரியேஷன் பில், பாசிங் ஆஃப் ஃபினான்ஸ் பில். ஸோ இதுக்கான ஆன்சர் 4132. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த எலக்டோரல் காலேஜ் ஆஃப் பிரசிடென்சியல் எலெக்ஷன். ஓகேவா? ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுமே இருப்பாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், யூனியன் டெரிட்டரிஸில் இருக்க எல்லாருமே எல்லா எலெக்டட் மெம்பர்ஸுமே சேர்ந்து தான் வந்து பிரசிடென்சியல் எலெக்ஷனுக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இது கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஷின், the overall policy framework for social sectors in India is led out by the central government. ஓகேவா? ஃபுல்லாகவே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. The state government have considerable flexibility in designation policy. ஸோ கொள்கை வடிவமைப்பதில் மாநில அரசு கணிசமான நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இது ரெண்டுமே ஃபால்ஸாகவும் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ட்ரூவாகவும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஆர்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தமிழ் புதல்வன் ஸ்கீம். ஓகேவா? ஸோ தமிழ் புதல்வன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து August 2024 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலேயே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கிறப்பயே ஏபிடி எல்லாம் கேன்சல் ஆகிடுது. ஸோ சியில் இருக்க செகண்டும் தேர்டும் தான். ஓகேவா? ஸோ மேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு 1000 rupees வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேருவோட பிளான் வந்துட்டு என்னது? பிளானிங் கமிஷன் வந்துட்டு அவர் தான் ஏற்பாடு பண்ணிப்பார். ஸோ 1க்கு வந்துட்டு 4. எஸ்என் அகர்வால் வந்துட்டு என்னது? காந்தியன் பிளானு. ஜேபி நாராயணன் சர்வோதயா பிளானு. எம்என் ராய் பீப்புள்ஸ் பிளானு. ஸோ இதுக்கான ஆன்சர் 4321 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், கிருஷ்ணாபாய் நிம்கர்.
இவங்க வந்து மட்ராஸ் யூத் லீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக தெரியல, ஆனால் இது கரெக்டாக இருக்கிறதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ ஆனால் ருக்மணி லக்ஷ்மிபதி வந்து பிரசிடென்ட் ஆஃப் த மெட்ராஸ் உமன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக தப்பு தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மஞ்சு பாஷினியும் வந்துட்டு ஆக்டிங் பிரசிடெண்ட் ஆஃப் குவிட் இண்டியா மூமெண்ட் டியூரிங் காங்கிரஸில் இருந்தப்போ, காங்கிரஸ் கமிட்டியில் வந்துட்டு குவிட் இண்டியா மூமெண்ட் அப்போ ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக மஞ்சு பாஷினி இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. சத்யமூர்த்தி தான் வந்துட்டு அப்போ இருந்திருப்பார். மஞ்சு பாஷினி வந்துட்டு அந்த நேஷ்னல் குவிட் இண்டியா மூமெண்ட்டில் கலந்துக்கிட்டு அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் போயிடுவாங்க அந்த நேரத்தில். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால 4 வந்துட்டு தப்பு. ஸோ 4ம் தப்பு, 2ம் தப்பு. ஸோ அப்போ இதில் பேக்கி இருக்கிறது வந்துட்டு 1ம் 3ம் தான். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம வந்துட்டு ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? இதில் எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் திருக்குறளை போற்றினால் இல்லை. ஸோ அப்போ இது கரெக்டு. ஓகேவா? ஸோ திருவள்ளுவர் தத்தம் சமயத்தை சார்ந்தவர் என்று சமயங்கள் சான்று காட்டின. ஸோ 2 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அழுத்தமான நம்பிக்கை அற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அறநெறியில் இவர் மாரலிட்டியை வந்துட்டு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ 3 தப்பு. ஸோ அப்போ இதிலேயே தெரிஞ்சிருது இது 2 ஆப்ஷனும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏசி இது 2ல் ஏதோ ஒன்று தான். உயர்ந்த குறிக்கோள் கொண்டு மனிதன் வாழ வேண்டும் என்றார். ஸோ ஆமாம், இதை வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ 1 4 இருக்கலாம். 1 2 4. ஸோ இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் ஆர்டர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். வாழ்க்கை துணை ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது? இல்வாழ்க்கை. ஸோ அடுத்தது வந்துட்டு வாழ்க்கை துணை நலம், புதல்வரை பெறுதல், அன்புடைமை. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1 Rutherford is equal to 1 Rutherford is equal to ஆன்சர் என்ன அப்படின்னா 10⁶ டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட். ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கெஸ்லர் சிண்ட்ரோம். ஸோ கெஸ்லர் சிண்ட்ரோம் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கழிவுகளை வந்துட்டு அந்த ஸ்பேஸில் இருக்கிற கழிவுகளை பற்றி சொல்கிறது தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ விண்வெளியில் குவிந்துள்ள செயற்கைக்கோள்கள், ராக்கெட் மற்றும் இதர கழிவுகளால் ஏற்படும் விளைவை பற்றி சொல்கிறது தான் கெஸ்லர் சிண்ட்ரோம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நேஷ்னலிஸ்ட் பேப்பர் அண்ட் இத் ஆத்தர். ஓகேவா? ஸோ சுப்பிரமணிய பாரதி வந்துட்டு இந்தியா, அன்னிபெசன்ட் நியூ இந்தியா, சுப்பிரமணிய ஐயர் வந்து ஸ்வதேசமித்திரன், அனந்தசார்லு வந்துட்டு மெட்ராஸ் மகாஜன சபா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்த உடனே குறைச்சிடுற மாதிரி தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்குது. அசர்ஷன் அண்ட் ரீசனுமே ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் என்ன கொஷின் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே டைம் ரொம்ப போயிடுது. ஸோ யாருக்கெல்லாம் டைம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் டைம்குள்ளே முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரீசன் அண்ட் அசர்ஷன் பாருங்கள். ஸோ இது 2மே வந்துட்டு கரெக்டு. ஸோ 6 வந்துட்டு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஓகேவா? ஸோ பிருத்விராஜ் சௌஹான் பற்றினது இது ஹிஸ்ட்ரி தான். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது பாருங்கள், 5th லா கமிஷன். ஓகேவா? ஸோ 5th லா கமிஷன் வந்து கேவிகே சுந்தரம் தான். 10th லா கமிஷன் வந்துட்டு கே மாதவ் கரெக்டு. 9th லா கமிஷன் வந்துட்டு யார் அப்படின்னா பிவி திவித் அப்படிங்கிறவர். இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஜெகநாதன் ராவ் வந்துட்டு 16th and 17th லா கமிஷனை வந்துட்டு இது பண்ணியிருக்கிறவர் தான் வந்துட்டு அவர். ஸோ அப்போ இது தப்பு. 20th லா கமிஷன் வந்துட்டு யார் அப்படின்னா ஏபி ஷா அப்படிங்கிறவர். பிஎஸ் சௌஹான் வந்து 21st கமிஷன் தான் இது பண்ணிப்பார். ஸோ அப்போ இதில் கரெக்டாக பேர் ஆகியிருக்கிறது 1ம் 2ம் தான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ பார்ட் 14. ஓகேவா? ஸோ பார்ட் 14 வந்துட்டு என்னது? சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட்டு. பார்ட் 15. ஸோ பார்ட் 15நால எலெக்ஷனு தெரியும். பார்ட் 20 அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட்டுன்னு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? பியில் இருக்கிறது, டியில் இருக்கிறது 1 or 2. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அடுத்து பார்ட் 18 வந்துட்டு என்னது? எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபைண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் கிளைமேட் ஆக்ஷன். ஸோ இதுக்கான எலமெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. நெட் ஜீரோ எமிஷன் பை 20
17. ஸோ இது கரெக்டு. பிளான்டிங் ட்ரீஸ் அண்ட் ஸ்டாப்பிங் டீஃபாரஸ்டேஷன். ஸோ இதுவும் கரெக்டு. ரெடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி அண்ட் கார்பன் எமிஷன். இதுவும் கரெக்டு. ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் நான் ஃபாசில் எனர்ஜி அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது அந்த இடத்துல இல்லை. ஸோ அதனால் இது இருக்கா இல்லையான்னு தெரில. ஸோ 1, 3, 4. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. அரேஞ்ச் த ஃபாலோவிங் ப்ரோக்ராம் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகேவா. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண திட்டம் வந்துட்டு 2016. தீன் தயாளன் உபாத்யாய கிராமீண் கௌசல்யா யோஜனா வந்துட்டு 2014. பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா வந்துட்டு 2000. சமக்ர சிக்ஷா அபியான் வந்துட்டு 2018. ஓகேவா. ஸோ இது அப்படியே ஆர்டர் வைஸ் பண்ணோம் அப்படின்னா 3, 1, 2, 4. 3, 2, 1, 4. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ரிகார்டிங் வெள்ளூர் முத்தனி. ஸோ வெள்ளூர் முத்தனியை பொறுத்த வரைக்கும் இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ முத்தனி லாஸ்டட் ஃபார் 8 hours அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே தான் நடந்தது. 8 hours கிட்ட கண்டிப்பாக நடந்தது. ஸோ அப்போ இது கரெக்டாக தான் இருக்கும். முத்தனி வாஸ் லாஸ்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டியூ டு லோக்கல் ட்ரெஷரி. ஆமாம், அது கரெக்டு தான். அதே மாதிரி டிப்பு வந்து டிரான்ஸ்போர்ட் டு மட்ராஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. கல்கட்டாக்கு தானே அவங்க எல்லாத்தையும் நாடு கடத்துவாங்க. ஸோ அப்போ இது தப்பு. ஸோ 3 தப்பு அப்படிங்கிறதுனால இது 2 ஆப்ஷனுமே வராது. ஒன்று மட்டுமா இல்லை 1, 2, 4 கேட்குறாங்க. த பிரிட்டிஷ் கேப்சர்டு மோர் தென் 2000 இந்தியன் சோல்ஜர்ஸ். ஆமாம், இது கரெக்டு. ஓகேவா. ஸோ 4 கண்டிப்பாக கரெக்டு, 1 கண்டிப்பாக கரெக்டு. ஸோ அப்போ 2 கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு ஒரு 2000 சோல்ஜர்ஸ்க்கு மேலே இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து பிடிச்சி வச்சுட்டு அவங்கள வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனித்தனியாக வந்துட்டு ஒரு இடத்துக்கு மாற்றி அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு. ஓகேவா. ஸோ இப்போ 100 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்துட்டு நான் இனிமேல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.